எல்லா படத்துலையும் நான் வந்து ஓபி அடிச்சிருக்கேன். அவனிவன் தவிர. அவனிவன் ஓபி அடிக்க முடியாது. பாலா சார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆஃப்டர் அவனிவன் நான் வந்து இந்த திரைப்படத்தில் நான் வந்து அர்ப்பணிச்சிட்டேன் ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது இந்த ஒரு கேரக்டரைசேஷன், மருதுன்ற கேரக்டரைசேஷன். படத்திலே வெள்ளையாக இருக்கிற ஒரே நபர் ஸ்ரீதிவ்யா தான். ஏன்னா நாங்கள்லாம் வந்து திடீர்னு எப்போ இல்லை இப்போ இங்கிட்டு வாப்பா அப்படின்வாங்க. எப்போ நான் தான்ப்பா ஹீரோன்னா, ஓ சாரி சார், இங்கே தலைப்பா கட்டி லோட்மேன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்களா, அதான் சாரி சார். அசிஸ்டன்ட் சில நேரத்தில் சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் அவர் அரசியலுக்கு வர போகிறாரு. ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து நான் வி ஆல் பிளேட் ஃபார் ஆல் த 60 days. அதுக்கு நான் ஆரியாக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவன் பயன்படுத்தின அந்த ஃபிட்னஸ் இதுதான். வேடிக்கை பார்க்குறவங்கலாம் வந்து ஏதோ வந்து கிரிக்கெட் மேட்ச், டென்னிஸ் மேட்ச், விம்பிள்டன் பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. இதோ ராதரவி அண்ணன் வராரு, இதோ விஷால் வராரு, இதோ இப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு. நானும் என்னப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி. அந்த டைலாக் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், படத்தில் வரும்போது நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போயே சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும். ஏன்னா நான் அவஸ்தப்பட்டேன் எம்ஜிஆர் மதகஜராஜ படத்தில். அன்னைக்கு சோழி முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஏன்னா கழுத்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நடிகர்கள். அடிக்கிறதுல 3 வகை இருக்கு. 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2 பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறது, 3 பேச விட்டு அடிக்கிறது. இதுல மருது மொத ரகம். பேசுறதுக்கு முன்னாடியே அடிப்பேன். மருது திரைப்படம் வந்து தமிழ்லையும், அதே திரைப்படம் தெலுங்குல ராயுடு என்ற தலைப்பில் மே 20 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ப்ரமோஷன்ஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் we are having this press meet. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு சாருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். முத்தையா சொன்ன மாதிரி குட்டி புள்ளியிலேருந்து மிஸ் ஆகிட்டே இருந்தது. பட் ஒரு இயக்குனரோட ஒரு சிறந்த படம் அமையணுன்னா அது கரெக்டாக அந்த டைம், அதுதான் சினிமாவில் அந்த நம்ம என்ன தான் நினச்சாலும் அந்த நேரம் வரும்போது அது இது எல்லாமே கூடி வரும். அந்த மாதிரி மருது திரைப்படத்தில் நானும் முத்தையா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு விஷயம். இந்த மருது திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நபருக்கு மட்டும் நான் நன்றி தெரிவிக்கணும். அது முருகராஜ் அண்ணனுக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த ஒரு படம் மட்டும் நீ பண்ணிவிடு, இது வந்து ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கிராமத்து படத்தில் கண்டிப்பாக நீ நடிக்கணும், முக்கியமாக முத்தையா இயக்கத்தில் ஒரு படம் தயவுசெய்து நீ நடித்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னது. அதுக்கப்புறம் முத்தையாவோட கதையும் திரைக்கதையும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுனால நான் இந்த திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கேன். மருது பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விஷயம், சண்டைக்கோழியில் எனக்கு எப்படி ஒரு திருப்பு முனையாக பட்டி தொட்டி சுற்றுலா பொருட்காட்சியில் எந்த படம் போட்டாலும், அதாவது சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், திடீர்னு சண்டைக்கோழி தூக்கி போடுவாங்க ஒரு தியேட்டரில், 2000 ரூபாய் 5000 ரூபாய் கலெக்ஷன் வரும். 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் கழிச்சு இப்போ கூட சுற்றுலா பொருட்காட்சியிலலாம் திரைப்படத்தை போடுறாங்க. அதே மாதிரி தான் சண்டைக்கோழியில் எனக்கு எப்படி அமைஞ்சதோ அதே மாதிரி டூரிங் டாக்கீஸ் அழிஞ்சிடுச்சு. நான் கடைசி லக்ஷ்மி டாக்கீஸ் வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த போன டிசம்பரில் இடித்து தள்ளிட்டாங்க. பட் என்னை வந்து ஒரு சிட்டி மட்டும் இல்லை, குக்கிராமத்துக்கு வரைக்கும் என்னை கொண்டு போய் சேர்க்க போகிற என்னோட செல்ல இயக்குனர் முத்தையாக்கு நான் முதல்ல முன்கூட்டியாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் எல்லா நடிகர்களோட ஆசை. நம்ம படம் பண்ணுறோம், நல்ல படம் பண்ணுறோம், ஆனால் அது நல்ல படமாக இல்லையான்றது நம்ம அடுத்த படப்பிடிப்புக்கு போகும்போது அங்கே தான் தெரிய வரும். ஸோ அங்கிட்டு வந்து மதுரையில் ராஜபாளையமில் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பாக்கியம், சண்டைக்கோழி படம், திமிரு படம், தாமிரபரணி திரைப்படம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி அப்படின்னு பாதி அம்மாக்கள் ஐயாக்கள் எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கண்டிப்பாக எனக்கு வந்து மருது படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் என் கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக அமைய போகுதுன்னு நான் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லா படத்துலேயும் நான் வந்து ஓபி அடிச்சிருக்கேன். அவனிவன் தவிர. அவனிவன் ஓபி அடிக்க முடியாது. பாலா சார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு வகையில், அதாவது முழுமையாக இல்லை, 100% ஒரு இயக்குனர் கேட்கும்போது நம்ம சில நேரத்தில் ஒரு 75% 80% அப்படி தான் நம்ம வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்.
சில நேரத்தில் அது ஓகேப்பா இதெல்லாம் தெரியாதுப்பா இதெல்லாம் இந்த சீன்லலாம் தெரியாது பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும். பட் நான் உறுதியாக சொல்கிற ஒரு விஷயம், மருது திரைப்படத்துக்கு 100% எனக்கு அந்த தோற்றமும் சரி, அந்த பாடி லாங்குவேஜும் சரி, அந்த கேரக்டரைசேஷன் சரி, அந்த எல்லாமே அந்த பச்சை குத்துன எல்லா விஷயமும், உடம்பேற்றின விஷயம் எனக்கு மனசார ஐ திங்க் ஆஃப்டர் அவன் ஈவன் நான் வந்து இந்த திரைப்படத்தில் நான் வந்து அர்ப்பணிச்சிட்டேன் ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது இந்த ஒரு கேரக்டரைசேஷன், மருதுன்ற கேரக்டரைசேஷன் எனக்கு அப்படி பொருந்துச்சு. நான் இப்போ ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு பண்ணும்போது முக்கியமாக நான் முத்தையாக்கு அண்ட் அன்பு சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஒரே விஷயம். ஏன்னா இடையில நான் வந்து ஒரு நாள் 2 நாள் திரும்ப சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்தந்த நேரத்தில் வந்து மற்ற காட்சிகள் எடுக்கும்போது எனக்கு உடந்தையாக இருந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்தில். இந்த படத்தோட முக்கியமாக ஏன்னா இப்போ படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ரிலீஸ். 2 விஷயங்கள் பேசப்படும். சூரிய ஒரு காமெடியனா எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாரும் சிரிக்க வச்சுருக்காருன்னு. பட் சூரிய ஒரு முழுமையான ஒரு நடிகன். அதாவது பகுதியில் ஒரு காமெடியனாகவும் கடைசி ஷாட் நானும் சூரி தான் இருப்போம். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வச்சுருவாப்புல சூரி இந்த திரைப்படம். இன்ஃபேக்ட் நிறைய படம் இந்த மாதிரி அமையாது. நான் உங்களுக்கே சொல்கிறேன் சூரி, பிகாஸ் பார்க்கும்போதும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சுரேஷ் வந்து இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து மாலை போட்டிருக்காரு, பேய் மாதிரி இருப்பான் படத்தில். அதாவது அவன் சொன்ன மாதிரி நான் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் வந்து எப்படி வேட்டையாடணுமோ அந்த மாதிரி வந்து இந்த தாடி, அந்த கண் பார்வை எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய வில்லன் ரொம்ப நான் நல்ல எல்லா அம்சங்களோடு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் ஒரு ஆக்ஷன் படத்தில். ஏன்னா அப்போ தான் வந்து ஈடு கொடுக்க முடியும். அந்த வகையில் வந்து சுரேஷும் நானும் அந்த பண்ண அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து கண்டிப்பாக சுரேஷ்க்கு ஒரு இடம் இந்த தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இருக்குது. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது சுரேஷ்க்கு. என்னை பார்த்த உடனே தோணுச்சு. படத்திலே வெள்ளையாக இருக்கிற ஒரே நபர் ஸ்ரீதிவ்யா தான். ஏன்னா நாங்கள் படப்பிடிப்புலேயே வந்து எங்கேயுமே காணாமல் போக முடியாது ஸ்ரீதிவ்யா. ஏன்னா நாங்கள்லாம் வந்து திடீர்னு ஏப்பா இல்லை இப்போ இங்கிட்டு வாப்பா அப்படின்வாங்க. ஏப்பா நான் தான்ப்பா ஹீரோன்னா, ஓ சாரி சார், இங்கே தலைப்பா கட்டி லோட்மேன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்களா, அதான் சாரி சார். அசினேட்டரே சில நேரத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் சூரி எப்போவுமே அந்த பனியனு ட்ரௌசர் காட்டுற மாதிரி கையிலேயே கட்டுறது, அந்த மாதிரி தான் எங்களோட காஸ்டியூம். ஆனால் ஸ்ரீதிவ்யா மட்டும் படம் முழுக்க வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணாக வராங்க. ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித் ஸ்ரீதிவ்யா அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஐ திங்க் அ குட் ஃபில்ம் ஃபார் அவர் காம்பினேஷன். வேல்ராஜ் சார் நான் ஏற்கனவே அவரோட நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கேமராமேனோட கம்ஃபர்ட் லெவல் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு. இல்லை, அது நான் சும்மா சொன்னேன். அது ரொம்ப நன்றி சார். அழுக்கு துணியில் என்னை அழகாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இமான், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் வந்து ஒரு 3 பாடல்களில் வந்து ஹிட் ஆகிடுவார். இந்த படத்தில் வந்து இஸ் கிவன் அ குட் ஆல்பம். தேவைப்பட்டுச்சு இந்த படத்துக்கு. அண்ட் டெஃபினெட்லி இன்க்ளூடிங் த தீம் மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர். ஐ தேங்க் இமான் ஆல்சோ. ஆர்ஆர் போயிட்டுருக்கு. அண்ட் மற்ற நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்தது எல்லாருமே வந்து ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இது சாயந்தரம் ஆனால் வாலிபால் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஆமாம், அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து படப்பிடிப்பு முடிச்சோடனே ரூம்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் வாங்க, வெளில வந்து ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வி ஆல் பிளேட் ஃபார் ஆல் த 60 days. அதுக்கு நான் ஆரியாக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவன் பயன்படுத்தின அந்த ஃபிட்னஸ் இதுதான் எனக்கு. முத்தையா, தேங்க்யூ. நான் வரிசையாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து முத்தையா வந்து அவரோட அடுத்த படம் எங்கள் பேனரில் தான்.
முத்தையா நீங்கள் யார் வேணாலும் ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் முத்தையா அடுத்த படம் வந்து நான் இணைந்து இருக்கணும் ஏதோ ஒரு வகையில், என் பேர் இருக்கணும். ஸோ அதனால் நான் இப்போ சொல்லிக்கிறேன். பிரவீன், ஐ காட் யுவர் ஃபஸ்ட் கமெண்ட். எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்து சொன்னீங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு வேலை செய்கிற டெக்னீஷியன், அதாவது எடிட்டர் என்ன சொல்லுவாருன்ட்டு எதிர்பார்த்துருப்போம். பட் கரெக்ட்லி வென் நீங்கள் கன்வே பண்ண விஷயம் எனக்கு வந்தது. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அது நீங்கள் சொன்னது வந்து ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் காட்சி படப்பிடிப்பு போகணும். ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அந்த இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த படத்திலே வந்து எல்லா நடிகர்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ரசித்து நடித்த காட்சி வந்து ராதாரவி அண்ணனோட தான். மைண்ட் வாய்ஸாக சில நேரத்தில் நம்ம யோசிப்போம். அது மைண்ட் வாய்ஸை வந்து வசனமாக வந்து மாற்றி கொடுத்தாரு முத்தையா. அது நான் சொல்ல மாட்டேன், படத்தில் நீங்கள் பாருங்கள். பட் இல்லை, வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ராதாரவி அண்ணன் எவ்ரிதிங். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாரும் வந்து நாளைக்கு ராதாரவி அண்ணோட காம்பினேஷன். சரிப்பா, ராதாரவி அண்ணன் தானே, ஓகேண்ணா. சார் ராதாரவி அண்ணன் வந்துட்டார் சார். சரிப்பா, ராதாரவி அண்ணன் எங்கே இருக்காருன்னு. அப்புறம் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறவங்கலாம் வந்து ஏதோ வந்து கிரிக்கெட் மேட்ச், டென்னிஸ் மேட்ச், விம்பிள்டன் பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. இதோ ராதாரவி அண்ணன் வராரு, இதோ விஷால் வராரு, இதோ இப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு. நானும் என்னப்பா இது இப்படியெல்லாம் வந்து, அதுவும் ராஜபாளையத்தில் படப்பிடிப்பு. ஒரு நாங்கள் ஷூட் பண்ணுற இடம் வந்து ஒரு மில்லு. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேர். பட் தேர்ஸ் நத்திங். அது நடிகர் சங்கம் எலெக்ஷன், அது வேறு ஒரு ப்ளே கிரவுண்ட், அது வேறு ஒரு விஷயத்துக்காக வேறு ஒரு சூழ்நிலை. பட் ஒரு நடிகர்களாக வந்து வரும்போது இட்ஸ் லைக் அஸ் ப்ரொஃபஷன் வி கோ ஹெட். பட் நான் ரொம்ப ரசித்து நடித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபேக்ட் ராதாரவி என்னோட நடிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி. அந்த டைலாக் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், படத்தில் வரும்போது நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போயே சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும். மற்றபடி அப்பத்தா கேரக்டர் அண்ட் இன்னொரு கேரக்டர் ஆத்துராமா இங்கே இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அந்த அப்பத்தா கேரக்டர் வந்து ஒரு மலையாளி. அவங்க வந்து மலையாளத்தில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகை. அவங்க வந்து இந்த படத்தில் முத்தையா தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து முத்தையா சொன்ன மாதிரி சென்டிமெண்ட் வந்து திகட்டாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து இந்த படத்தில் கரெக்டாக ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்காரு. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி. ஆஃப்டர் ஐ திங்க் சண்டைக்கோழி, திமிரு, அவன் இவன் எல்லாமே ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒரு விஷயம். அது ஹேவ் டு தேங்க் அண்ணலரசு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ணலரசுக்கிட்ட என்னென்னா, ஒரு சஜஷன் வந்து இவன் என்ன ஹீரோ சொல்கிறது, நான் தானே கொரியோகிராஃபர் அப்படின்னு ஒரு நாள் கூட நினச்சதில்ல. இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டு ஒரு டீம் எஃபர்ட்டாக இதில் வந்து கொரியோகிராஃபியை விட ஃப்ரீ ஸ்டைல் கொரியோகிராஃபி தான் பயன்படுத்தியிருக்காரு. எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ் லென்த்தி ஷார்ட்டாக தான் இருக்கும். தேர் இஸ் நோ கட் ஷார்ட்டு, மறுபடி ஃபாலிங் அப்படியெல்லாம் இல்லை. பட் ப்ளீஸ் சுரேஷ், தாஸ் சார், தயவுசெய்து இந்த மாதிரி ரிஸ்க் இனிமேல் எடுக்காதீங்க. ஏன்னா நான் அவஸ்தைப்பட்டேன் எம்ஜிஆர் மதகஜராஜ படத்தில். அன்னைக்கு சோழி முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஏன்னா கழுத்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நடிகர்கள். ஸோ அது வந்து என்ன தான் வந்து நம்ம ஒரு பேர் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டண்ட் பண்ணாலும் வி ஆர் நாட் ரன்னிங் அ ரேஸ், வி ஆர் ரன்னிங் அ மேரத்தான். ஸோ அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் அந்த சேஃப்டின்ற விஷயம் மட்டும் 2 பேர் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதாவது ஆர்வத்தில் வந்து எது சொன்னாலும் மாஸ்டர் எது சொன்னாலும் இப்போது பண்ணிடுறாங்க. பட் நான் கண்ணால் பார்த்தேன். அது வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நீங்கள் படத்தில் இருக்குது. அது பிரவீன் வச்சிருக்கார் அந்த விஷயம். ஃபைனல் லேண்டிங் ஆஃப் ஆர்கே சுரேஷ் அண்ட் தாஸ் சார். இனிமேல் அது ப்ளீஸ் தயவுசெய்து, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. ரொம்ப ரொம்ப நன்றி. யார் அவன் அப்படின்றப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்னு நான், அவன் பொறப்ப சொல்லவா சிறப்ப சொல்லவா? முதல்ல பொறப்ப சொல்லு. பேரு மருது, ஊர் தலையங்கொட்டை, இனத்தில் சிங்கம், குணத்தில் புலி. சிறப்பு எதை சொல்ல எத்தனையோ சொல்ல. அவன் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி மார்பலக திறந்து காட்டி 8 வச்சு நடந்து போனானா, ரோட்டில் பட்டு கொடுத்துன பொண்ணு கூட 10 நிமிஷம் நின்று பார்க்கும். 10,000மோ 15,000மோ தெரியாது. சத்தியமாக தூங்கவே மாட்டாங்க. என்னவா இருக்கும், எதுக்கு இந்த காசு யாராக இருக்கும்?
நாளைக்கு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டாண்டி என்ன பண்ணுறது, சூரிய நம்பி எந்த கேட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் முன் வருவாங்க. முத்தியாசம் கூப்பிட்டோன்னே படப்படப்புன்னு வேர்க்கும், ரைட்டு வண்டி வேர்க்குது, ஆக்ஷன். டே மருது என் அப்பத்த இடுப்பை பார்க்காதன்னு சொன்னேன். அப்போ இடுப்பை பார்க்க இல்லை ரெடி 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 என்ன சாட்டு பங்காளி பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று எடுப்பாங்க இப்படி இங்கிட்ட வச்சு இப்படி செசன் செசன். அப்பத்தா லுக்கு மாறுது வேல்ராஜன், நீங்கள் பேப்பரை சைடில் காட்டினா மாறுதான் செய்யும். பேசத்தாண்டு டேய் மருது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என் பேரை சாதாரண இல்லைடா, டே உனக்கு நான் சோறு போட்டு வளர்க்கலடா, அதை போட்டு எடுத்து டேக்கு ஓகே. மாஸ்டர் இருந்துச்சு. அப்போ மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அப்பத்தா எப்படி மனநிலையோ அதே தான் நான். முடிஞ்சு வச்சு நம்ம 5 நாள் முடிஞ்சு வச்சு கதை. அப்படியே இந்த ஒரு மாதிரி அப்படி சன்னி வந்த கோழி மாதிரியே தெரிவேன்.